கடவுளே, என் புள்ள நல்லா படிச்சு ஐஐடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான். நான் கம்பல் பண்ணதால அமெரிக்காவுக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். அவன் எதிர்காலத்தை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன்றான். ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்டா நான் அம்மா விட்டு எப்பவும் பிரியாத பிள்ளையா இருக்கணும்னு சொல்றான். இந்த விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றான். அவன் மனசை மாத்தி அவன் அமெரிக்காவுக்கு போகணும். நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பிள்ளையாரப்பா, என் 2 பொண்ணுங்களோட கல்யாணத்தையும் நீதான் நல்லபடியா நடத்தி வைக்கணும். என் வீட்டுக்கார நம்புறதை விட உன்னதான்ப்பா நான் நம்பியிருக்கேன். அப்புறம்டா ஆடா மச்சான், ஃப்ரெஷ்ஷா சொல்லு, என்ன மேட்டர்? மச்சான் உன்னை எதுக்கு வர சொன்ன மச்சான்? முக்கியமான மேட்டர் மச்சான். சொல்லுடா, என்ன விஷயம்? மச்சான், எதிர் வீட்ல புதுசா ஒரு ஃபேமிலி குடித்தேன் வந்திருக்கு மச்சான். சும்மா நீ ஆட மாட்டியே, அதான் மேட்டரா? சொல்லுடா. என்ன விசேஷனா, அந்த ஃபேமிலில 2 சூப்பர் ஃபிகர் வந்திருக்குடா. ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு விஷயம் தெரியுமா? அதுங்களுக்கு பார்த்தா ஏகப்பட்ட பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கானுங்க. அதை விடு, நானே ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். ஆனா வாபஸ் வாங்கிட்டேன். ஏன் ஒரு ரேஞ்சுக்கு அவங்க இல்லையா? அது என்னடா மச்சான், அவங்க அப்பா சிஐயா, அதான் சர்க்கிள் சென்ஸ் பண்றான். கீதா, ஜானகி எழுப்புமா, நம்ம கூடயே சாப்பிட்டோம். ஏய், அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? அவ தூங்கட்டும், நாம சாப்பிடுவோம். இங்க பாருங்க, சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பின்னால சீரழிய போகுது. ஏய், அவ எதுக்கு சீரழியணும்? இத பாரு, அம்மா மாதிரி பேசு, அடுத்த வீட்டுக்காரி மாதிரி பேசாத. ஆமா, இப்படி எந்த கவலையும் இல்லாம செல்லம் கொடுத்து வளர்த்தா நீங்க வாங்குற சம்பளத்துக்கு சுமாரான இடத்துல தான் கட்டி கொடுக்க முடியும். சுமாரான இடத்துல உங்க பொண்ணால இவ்வளவு சொகுசா வாழ முடியுமா? இந்த வீடு கூட உங்க ஃப்ரெண்டோட நல்ல மனசுனால தான் கிடைச்சது. போலீஸ் குவார்டர்ஸ்ல தங்கி இருந்தா கார்ப்பரேஷன் மாப்பிள்ள தான் கிடைப்பான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் பாத்துட்டு இருக்கனே. எதை? நீங்க சம்பாதிக்கிற லட்சணத்தை.
இனிமேலாவது நமக்கு 2 பொண்ணுங்க இருக்கு, அவங்கள நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற நினைப்புல அப்படி இப்படி வரத கொஞ்சம் வாங்க பாருங்க. அப்பதான் இவங்க 2 பேரையும் கரையேத்த முடியும். வந்து வாச்சிருக்க பாரு. ச்சே, உங்க அப்பாவுக்கு எப்ப நல்லத சொன்னாலும் முறைச்சு முறைச்சு பார்த்தே என் வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. பெத்த பிள்ளைங்களையாவது நல்லா வாழ வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி விட மாட்டார் போல இருக்கு. அம்மா, அப்பா எப்பவுமே இப்படிதான், விடுமா. நான் ஷாப்பிங் போகணும், ட்ரெஸ் வாங்கணும், கொஞ்சம் பணம் கொடுமா. ஷாப்பிங் கிப்பிங்னு சொன்ன அவ்வளவுதான். நீ உங்க அப்பா என்ன என்கிட்டயா பணம் கொடுக்கறாரு? நானே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாம இருக்கேன். அது எப்படிமா இவ்ளோ கோவத்தோட இருக்கும் போதும் சாப்பிடுறதுல மட்டும் கவனமா இருக்க? ஆமாண்டி, உங்க அப்பா கிட்ட எனக்கு கிடைச்சதே இந்த சாப்பாடு மட்டும்தான். அதையும் விட சொல்றியா? அம்மா, அப்பா கிட்ட உனக்கு கிடைச்சது வெறும் சாப்பாடு மட்டும்தானா? அப்ப நாங்க 2 பேரு? ஐயோ, ரொம்ப பெருமை. அப்பாவோட பெருமையை எடுத்து சொல்ல வந்திருக்கியா? அம்மா, அப்பாவை மரியாதையா பேசு. உங்க அப்பாவை எங்க எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். இருக்கிறத சாப்பிட்டுட்டு போய் நல்லா தூங்கு. இல்லைன்னா உங்க அப்பாக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஐயோ, வந்து சேர்ந்ததுங்க பாரு, நல்ல அப்ப நல்ல பொண்ணுங்க. வணக்கம் சார். எஸ் சார். நோ 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 நோ. இந்த ஓகே சார். ஐயா ஐயா வணக்கம். நமக்கு இந்த ஏரியா தான். பேரு ஆறுமுகம். தொழிலுக்கு வந்தப்புறம் ஆறுமுகம்னு ஆயிப்போச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு எந்த சிஐ வந்தாலும் நான் வந்து மாமூலா பாக்குறது வழக்கம். அதே போல ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா மாசம் வர வேண்டிய மாமூல் மட்டும் கரெக்டா வந்துடும். சிஐ கோபாலகிருஷ்ணன் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே போல நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புறேன். சார் என்ன நாள் கொஞ்சம் மரியாதை இல்லாம அருவா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது? என்ன சார் ஆச்சு? ஏய், இனிமே இந்த ஏரியால உன எங்கேயாவது பார்த்தேன் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவான். யோ, ஐயாவை பத்தி தெரியாம என்னையா பேச்சு பேசுற நீ? வாயா போயா இல்லையா? என்னடா உங்க வீட்டுக்கிட்ட ஏதோ புதுசா பொண்ணுங்களாம் வந்திருக்குன்னு அன்னைக்கு பயங்கரமா சொன்னேன். ஆமாண்டா வச்சா. அதை பத்தி ஒண்ணு கூட சொல்றதே இல்ல. நிஜமாடா? சொல்டா, இன்னைக்கு ஏதாவது படத்துக்கு போலாமா? போயிட்டா போகுது. நீ சொன்னா கண்டிப்பா போலாம்டா. நேரில் 2 புது பொண்ணுங்க. இவன் வேற பார்த்துட்டானே, விட மாட்டானே. டேய், சிஏ பொண்ணுங்கடா. சிஐ பொண்ணுங்களா? ஆமாடா. டேய் மச்சான், அவங்க 2 பேரும் ஏத்து வீட்டுக்கு புதுசா கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, அவங்க தான்டா. இது விட்டு பொண்ணு? ஆமாடா. ஏய் மச்சான், பாக்குறாளுக்குடா. ஏய் சுமாரா, நீ வேற. இவன் ஓரமா ஒதுங்கிறத பார்த்தா நீ படத்துக்கே போக முடியாதாட்டுக்க. பியூட்டிஃபுல். பாக்குறடா? பாப்பா. குட். வந்து ரங்கோலி கோலம் பறக்கிறதே. நான் கேட்கும் இசையை விடவும் இசைக்கை போல் இதயம் பிடிக்கும் அன்பங்கே வாசம் செய்கிறதே. என் நெஞ்சின் வாசல் வந்து ரங்கோலி கோலம் பறக்கிறதே. இசை கேட்டு உருகும் உள்ளம் இமயத்தின் உயரம் வெள்ளம் உணர்வுக்குள் வேகம் பிறக்கிறதே. மழை நின்ற பின்பும் கூட மர இலைகள் தூரல் போடும் மனதுக்குள் இசையும் தூரிடுது.
target. Seashores in சாலை நட்பின் வேடன் தாங்களே. பேட்மிண்டன் பாலை போல விழுந்தாலும் ஒன்றாய் சேர்வோம். கேர்ள்ஸ் எல்லாம் சாட்டிங் செய்யும் வெப்சைட் நாங்களே. திசை மாறினும் முகம் தேடிடும் நண்பன் பேசும் மொழியானவன். நட்பின் சின்னமே ரெயின்போ வண்ணமே ஸ்கைலேஸ் எங்கள் கொடியேறுமே. சங்கீத ராகம் ஒன்று என் நெஞ்சின் வாசல் வந்து ரங்கோலி கோலம் வரைகிறதே. இமையோடு ஐப்ரோ போட்டு இளமஞ்சள் முகத்தில் பூசி பொட்டோடு பூவும் வைக்கும் பெண்கள் என்றில்லை. அழகான தமிழில் பேசி விழியோடு வெக்கம் சிந்தி அதிகாலை கோவில் செல்லும் பெண்கள் என்றில்லை. சுடிதாரிலும் மிடிதாரிலும் உங்கள் அழகு மெருகேறலாம். இருந்தாலும் ஒரு சேவையில் எங்கள் உள்ளம் பறிபோகலாம். சங்கீத ராகம் ஒன்று என் நெஞ்சின் வாசல் வந்து ரங்கோலி கோலம் வளைகிறதே. நான் கேட்கும் இசையை விழவும் இசை கேட்போர் இதயம் பிடிக்கும் அன்பங்கை வாசம் செய்கிறதே. இசை கேட்டு உருகும் உள்ளம் இமயத்தின் உயரம் வெல்லும் உணர்வுக்குள் வேகம் பிறக்கிறதே. இன்பம் கூட மரக்கிளைகள் தூரல் போடும் மனதுக்குள் இசையும் தூரிடுதே. ராஜா, மா என்னம்மா? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளைக்கு அழகே வேலை தான். அதுவும் நல்ல வேலை, ம். நல்ல சம்பளம் ம். ரொம்ப முக்கியம். இதை மனசுல வச்சுக்கிட்டு கால் ஃபார் பண்ணிருக்க இன்டர்வியூல நல்லா ஸ்கோர் பண்ணி நீ அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும். சும்மா அம்மா ஃப்ரெண்ட்ஸும் சுத்திக்கிட்டு இருந்தா நீ தான் ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவ. அம்மா என்னம்மா தூங்க போற நேரத்துல போய் ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டு? இது அட்வைஸ் இல்லப்பா, அடி மனசுல இருக்கிற அக்கறை. அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நீ நிம்மதியா தூங்கணும். தூங்கு. சரிம்மா. குட் நைட். குட் நைட்மா. நீ இன்னும் தூங்கலையா? இல்ல. இதோ பாரு, உங்க அம்மா நீ டிஃபன் சாப்பிட வரல தூங்குறேன்னு சொல்லி உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணனா அதுக்காக என் மேல குளிச்சுக்கிட்டான். அதனால நீ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு அழகா நல்ல பிள்ளையா டிஃபன் சாப்பிடு. ஓகே பத்துமா? பாய் பாய். ஜானு பா. பாய் பாய். அம்மா, ம், இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல யாருக்கும் சாமியை நினைக்க கூட நேரம் இல்லை. நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் பூஜை சாமின்னு கும்பிட்டு இருக்க. இதை எங்கன்னு போய் சொல்றதுமா? ஏய் ராஜா, ஏன்டா இப்படி பேசுற? பெரியவங்க அன்பே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு.
நான் சாமி கும்பிடுறது என்னோட விருப்பம். அது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. ஏன் உனக்கும் தான். புரியுதா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, சாரிம்மா, என் செல்லம்ல சிரிமா. சரிடா. ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு வழக்கம் போல நீ ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போப்பா. அம்மா எப்படிம்மா இவ்வளோ கரெக்டா? கொஞ்சம் அறிவுதான். பாய். டேய் நானும் வரேன்டா. அம்மா வாமா. அம்மா சீக்கிரமா. இதோ வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் ஒரு மாசமா அலையறான். எனக்கு ஒரே லுக்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏய் அவன் லூசுடா. பல பேர் இப்படிதான் பைத்தியமா அலைய விட்டுருக்கான். கருமம். அப்ப காதல் பறத்து மாதிரியா? ஐயோ டாயடி சாமி, என் மச்சான் எங்க இருக்கே? நான் வச்சு உனக்கு அப்புறம் கால் பண்றேன்னா. என்னம்மா யாருக்கு ஃபோன் பண்ற? லவ்வருக்கா? தோ என்ன வேணா லவ்வரா எடுத்துக்க. நம்பரை வாங்கு, ஃபோன்ல பேசு. நேத்துக்கு பிசி எல்லாம் போய் அசிங்கம் பண்ணினுங்கிற. நான் ஒருத்தன் இருக்கேன்ல, என்னையாவது கூட்டிட்டு போ வெளியே. ஹலோ பிரதர், பொண்ணுன்னா கிண்டல் பண்ணிடுவீங்களா? ஹீரோ அவரு. ரவுடியா நீ? எந்த ஏரியா? பொண்ணுங்களை இது முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? யாரா நீ? என்னடா வேணும்? ஜாக்கிரதை. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார் உங்கள் 2 பேரும் சின்சியர் லவ்வர்ஸ். வீட்டில் சம்மதிக்கலை. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேரண்ட்ஸ்னாலையும் வேறு யாருனாலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் பாதுகாப்பு கொடுக்கணும். அதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை புரோக்கர் ஆஃபீஸா? வேலை வெட்டி இல்லாமல் லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் மாலையும் கழுத்துமா இங்கே வந்து நிற்க வேண்டியது. நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரணும். சார் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு வந்தால் நீங்களே எப்படி பேசுகிறீங்களா சார்? லவ் மேரேஜ் பண்ணால் தான் சார் வரதட்சணை கொடுமை ஒழியும், ஜாதி மத பிரச்சனை தீரும். ஹெல்ப் பண்ணுங்கள் சார். சார் எல்லாரும் வெளியில் போய் சொல்லியா? நான் வரேன் சார். சார் ஒரு நிமிஷம், எங்களையே சார் விரட்டி அடிக்கிறீங்க? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவன் இதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கும் போது தான் சார் எங்களுடைய ஃபீலிங்லாம் உங்களுக்கு புரியும். ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார். ரைட்டர் கூட்டு போய் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி தரேன். என்ன ஹெல்ப் ஒன்றும் செஞ்சு கொடு. ஓகே சார், வாங்கப்பா. தேங்க்யூ சார். உங்க பேரு? ராஜா. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. ஐயா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்ப சொன்னாரு. ஓகே, இதுல 2 பேரும் கையெழுத்து போடு. நீ போடுமா? கமான், வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய். ஹலோ மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்களுடைய ஜாப்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல. ஹாப்பி? நீங்க ஹாப்பியா? ஐ அம் குவைட் ஹாப்பி. இல்ல உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? பரவாயில்ல மேடம், நான் போய் பார்த்துட்டு டெஃபினட்டா வந்து உங்களை மீட் பண்றேன். பாய் மேடம். வாங்கண்ணே. என்னண்ணே திடீர்னு? எங்களை பார்த்தா திடீர்னு வந்த மாதிரியே தெரியுது. ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயத்த தான் சொல்ல வந்திருக்கேன். உங்க அம்மா எங்க அப்பனுக்கு ஒப்பாட்டே இருந்தவா. அண்ணே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணே. ஏய், வேற எப்படி சொல்லுவாங்க? இங்க பாரு, இந்த சொத்துல இருந்து சல்லி பைசா கூட உங்க 2 பேருக்கு கிடையாது. ஏதோ நாங்களா பார்த்து கொடுக்கறத எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போய் சேருங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓட்டுற சுப்ரீம்க்கு வர்றீங்க. வரல
வர்றீங்க என்னண்ணா அது என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என்னால அந்த சொத்தை விட்டு கொடுக்க முடியாது. பங்காளி சொன்னா புரிஞ்சுக்கோ, சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. உழைக்கிற வழியை பாருடா. ஏய் என்னடா முறைகிற? ஏய் வரல. ஏய் விடுங்கண்ணே. ஓட்டு தள்ளிட்டு போனா. விடுங்க, விடுங்க. என்னடா அண்ணே, ஓடி விடுங்கண்ணே, வேண்டாம். அண்ணே, அண்ணே, விடுங்கண்ணே. யாரா சொல்ற? ஏய் பேண்ட் ஒயரம் இல்ல. என்னடா தம்பி, நீ வாப்பா. ஓடி. தம்பி வாப்பா. நாளை காலையில 10 மணிக்கு வர்ற. ஏய் நடக்கிறதே வேற. வாடா பண்ணி. ஏய் வர்ற. தம்பி இங்க வா. ஏன்டா இப்படி பதட்டப்படுற? டாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேரணும்னு சொன்னேன்ல, ஆமா. ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டா பார்த்து சேரணும் டாடி. இந்த ஏரியால எது நல்ல இன்ஸ்டியூட் நானே விசாரிச்சேன். அதெல்லாம் வேண்டாம் டாடி, நானே சேர்ந்துக்கிறேன். ஃபீஸ் மட்டும். ஃபீஸ் எவ்வளோமா? சர்டிபிகேட் கோர்ஸ் தானே டாடி, ஒரு 5000 ஆகும். எந்த இன்ஸ்டியூட், எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் என்கிட்ட விசாரிச்சு சொல்லு. ஐ வில் கிவ் தி பேமெண்ட் டு யூ. டாடி எனக்கும் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கணும். 10000 ஆகும் டாடி. ஓ 10,000. டன். பை. அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ எது கேட்டாலும் உங்க அப்பா உடனே ஓகே சொல்லிடுவாரு. நான் கேட்டா மட்டும் நடக்காது. அம்மா உனக்கும் எனக்கும் சேர்த்துதாம்மா பணம் கேட்டிருக்கேன். புதுசா ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். விளையாடுவோமா? கம் ஆன் டேக் இட். ஹேண்ட் கேம். இதுக்கு பேர் தான். இந்த கேம்ல நான் ஜெயிச்சா இந்த மாசம் வாடகை நீ தான் கொடுக்கற. சப்போஸ் நீ ஜெயிச்சா நீ தான் கொடுக்கணும். நான் என்னைக்கு கொடுத்திருக்கேன் வாடகை. ஹாய், என்ன இது விளையாட்டு? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. டேய் மச்சான் இங்க உட்காரு. டேக் யுவர் சீட். புதுசா ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கேமுக்கு பேரு ஹேண்ட் கேம். கம் ஆன் கம் ஆன் விளையாடுவோமா? வாங்க. கை எப்படி வைங்க. நீயா நானா பாத்து. ஹே ஹாய் ஜானு. ஹாய்டா. ஹாய் மச்சான். டியூட். ஹாய். ஏய் உட்காருடா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஹேண்ட் கேம். ராஜா என்கிட்ட ஹேண்ட் பேலன்ஸ் பண்ணுங்க பாப்போம். ஏய் நான் இந்த விளையாட்டுக்குலாம் ஏய் வரலப்பா. ஜஸ்ட் ஃபார் ஃபன் யா. ஏய் விளையாடுறா. அப்படிங்கிற விளையாடலாமா? சபாஸ். சரியான போட்டி. உஷாரா விளையாடணும் மச்சான். கவுத்துட்டே மச்சான். ஓகேடா. ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆண் உடல் பலத்தை நிரூபிக்கிற போட்டியில ஜெயிக்கிறது கோழைத்தனம். அறிவு போட்டியில ஜெயிக்கிறது தான் உண்மையான வீரம். அப்படியா? போட்டி சவால் இது எதுனாலும் நான் எப்பவும் ரெடி. கண்ணா இப்போ வச்சுக்கலாமா? ராஜா எதுக்குமே நேரம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம கலாட்டாலாம் வச்சுக்கலாம். நேரம் வரும்போது எங்க வச்சுக்கலாம் நானே சொல்றேன். ஓகே. நான் ஒரு ரூட்டை போட்டா நீங்க ஒரு ரூட்டை போட்டு போக பாக்குறீங்களா? ஏய் மச்சான் இங்க வர 2 minutes கடையில் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆஹா. ஏய் ஜானு. ஹாய் ராஜா. லவ் வந்துட்டாலே இப்பெல்லாம் பொண்ணுங்க முன்னாடி வந்துடுறாங்களே. என்னுடைய மொபைல் சர்வீஸ் கொடுத்துருந்தேன், அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ஏய் ஜானு காலையிலே வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போகிறது இல்லையா? நிறைய கட்டடிக்கிற போல இருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டாலே இவனுங்க பேக்கில் வந்தவனையே மறந்துடுவானுங்க. எனக்கு பெருசாக வேலை இல்லை. அவங்க நம்மளை கூப்பிட்டு போவானா? ஓகே அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். வரேன். ஹாய் ஜானகி. ஹாய். சீக்கிரம் வா மச்சான். ஏய் என்னடா என்ன பெருசாக போய் வெட்டி முடிக்கிற மாதிரி. வா. நான் தலைவா அடிக்கிற பொட்டச்சு முன்னாடி சட்டையை பிடிச்சி அசிங்கம் பத்திரா மச்சான். ஏய் நீ என்னமோ பெரிய பருப்பு மாதிரி எகிறனா இப்ப என்ன அமுக்கி உட்காந்துக்கிற? இந்த பொறம்போக்கு அன்னைக்கு அந்த பொண்ணு முன்னாடி என்ன எகிறனா தெரியுமா மச்சான்? ஏய் ஆம்பளை இருந்தா இப்ப கை வச்சு பாடுறா. என்னடா நான் பார்த்து நிக்கிற? ஏய் நல்ல கை விட்டாங்க. ஏய் ஏய் சொல்றல. ஏய் வாமா. ராஜா மேல பெட்ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. காஃபி கொண்டு வரேன். சரிங்க ஆண்டி நான் பாக்குறேன்.
ராஜா ராஜா ஹே ஜானு, வாட்ஸ் a surprise? Then ராஜா, அந்த பொறுக்கி தான் பொறுப்பு இல்லாம சேலஞ்ச் பண்றானா, நீங்களும் போய் சண்டை போடலாமா? இப்ப யார் கஷ்டப்படுறது? நீ சொல்றது ஓகே ஜானு, பட் சேலஞ்ச்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதை ஃபேஸ் பண்றது சந்தோஷமான விஷயம். கஷ்டம் வருதுன்றதுக்காக நமக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்த விட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஐம் ப்ரௌட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ டோன்ட் வரி. ஓகே, நான் உங்களை மத்த யங்ஸ்டர்ஸ் மாதிரி சாதாரணமா நினைச்சிட்டேன். பரவாயில்ல, நல்ல தாட் இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன, யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது ராஜா. இந்தம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. அடடா பூமியிலே தடடா வாழ்க்கையிலே கோடான கோடி இன்பம் காத்திருக்குதடா. உலகம் சின்னதில்லை, அளந்து சொன்னதில்லை, தீராத ஆசையெல்லாம் பூத்திருக்குதடா. கொண்டாடினது இறைவன் படைத்த படைப்பில் நமது மனித பிறகு என்ன உயர்ந்தது. கேட்காமல் கிடைப்பதல்ல, தானாக வருவதல்ல, தேடாமல் வாழ்வின் உண்மை புரிவதில்லையடா. வார்த்தைகள் என்றுமே வலிமைகள் வாய்ந்தது, வாக்குகள் மாறும் போது வாழ்க்கை மாறுமே. காற்றினை நம்பித்தான் சுவாசம் உள்ளது, வாழ்க்கையில் இயற்கையோடு பேச வேண்டுமே. போனது விட்டு விட்டு கிடைத்ததை வைத்துக் கொண்டு உனக்கென வாழ வந்த வாழ்க்கை வாழடா. உறவுகள் பாரம் என்றால் தூக்கி போடடா. என்னென்ன தேவை, காதலின் பாதை பயணம் போவதெங்கே. வெற்றி காணோமே. அடடா பூமியிலே தடடா வாழ்க்கையிலே கோடான கோடி இன்பம் காத்திருக்குதடா. பிறப்பை பார்த்ததுண்டா, இறப்பை பார்ப்பதுண்டா, இரண்டுக்கும் நடுவில் ஒன்றான் உலகம் இயங்குதே. இயற்கை கொடுப்பது போல் இதயம் இருந்து விட்டால் ஆண்டவன் போக்கு என்றும் வழக்கையிலேயே. அனுபவம் சொல்லித் தரும் கல்வியை புரிந்து கொண்டால் பள்ளியின் பாடமெல்லாம் தேவையில்லையே. மனிதனை போல ஒரு பாடமில்லையே. துன்பமும் இன்பமும் செயற்கை, அந்த விதியை நம்பிட வேண்டாம். அடடா பூமியிலே தடடா வாழ்க்கையிலே கோடான கோடி இன்பம் காத்திருக்குதடா. உலகம் சின்னதில்லை, அளந்து சொன்னதில்லை,
தீராத ஆசையெல்லாம் பூத்திருக்குதடா மனமேங்கிழுது கொண்டாடுறவை இறைவன் படைத்த படைப்பில் நமது மனித பிறவி என்றென்று முயன்றது கிடைப்பதல்ல தானாக வருவதல்ல தேடாமல் வாழ்வின் உண்மை புரிவதில்லையடா. ஹலோ, இந்த உலகத்துல இல்லையா? ராஜா, நாளைக்கு என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்ப்பேன். ஷுவர். பார்த்துக்கோ. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரேன். ஓகே, டேக் கேர். பாய் ஆண்டி. பாய். வரேன் ராஜா. ஓகே. ராஜா, அம்மா, யார் இந்த பொண்ணு? அம்மா நம்ம சிஐ பொண்ணுமா. நம்ம வெங்கடேஷ் இருக்கான்ல, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல புதுசா குடி வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான்மா. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? ஆமா. ஆ பாத்துப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிடாத. மா. ஐயோ. ஹலோ, வணக்கம் சர்க்கிள் சார். புதுசா பதவி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேரு ராவண பாண்டியன். எல்லாரும் பெரிய தொழிலதிபர்னு சொல்லிக்குவாங்க. என்னை பத்தி நீங்க ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க, எல்லாரும் நல்லாவே சொல்லுவாங்க. பர்டிகுலரா அந்த பிசி 507 ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாவே சொல்லுவாரு. அது பொதுவா போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. பரவாயில்ல, எனக்கு என்ன. பொதுவா மாசமான ஸ்டேஷனுக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா வந்து சேர்ந்துடும். கவலைப்படாதீங்க. இவ்வளவு தூரம் என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். ஹாய் ராஜா. Hey, hi. How are you? Fine. Nice dress, yaar. Really? Yeah. Coffee or tea? Your wish. 1 minute. ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். ராஜா, இந்தாங்க டீ. Thank you. அம்மா, கொரியர். இது வரேன்பா. ராஜா, ராஜா, அம்மா, ஒரு குட் நியூஸ். அமெரிக்கன் கம்பெனில இருந்து உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. உடனே பாம்பே கிளம்பு. அம்மா, என்னம்மா இவ்வளவு லேட்டா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அவ சரியா தாண்டா அனுப்பிச்சிருக்கான். கொரியர்காரன் தான் லேட் பண்ணியிருப்பான். நாளைக்கு இன்டர்வியூடா. ஈவினிங் ஃப்ளைட் பிடிச்சாதான் நீ அங்கே போக முடியும். அம்மா, கட்டாயம் போய் தான் ஆகணுமா? ஏண்டா, உனக்கு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசையே இல்லையா? ஏண்டா இப்படி இருக்க? நான் என்னம்மா உங்களை கேட்டேன்? போகணுமான்னு தானம்மா கேட்டேன். அதுக்கேம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அப்பா இல்லாத பிள்ளைய உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இதை பாரு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதில் ஒன்றை கூட நீ ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன்ற. அதான் எனக்கு கவலையாக இருக்கு. இப்போ என்ன, நான் பாம்பேக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், அவ்வளோதானே? கிளம்புறேம்மா, சந்தோஷம் தானே? நான் தான் இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டேன்லம்மா. ப்ளீஸ்மா, சிரிங்கம்மா. ஸ்வீட் மம்மி. சொன்ன உடனே எனக்காவது பேச்ச கேட்டிருக்கியா? நீ போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நான் பணம் எடுத்துட்டு வரேன். அம்மா, என்னம்மா நீ இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன்டா. இந்த கேஷ். இன்டர்வியூ ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணு. சரிம்மா, வரேன். பிள்ளைங்களா, நம்ம தகுதிக்கு இந்த ரூம் கொஞ்சம் சுமார் தான். பரவாயில்ல, ராத்திரி பார்த்துக்கலாம். நல்லா இருக்குதுடா இந்த அரை பேண்ட், அவனுக்கு ஒரு தாடி. ஏய், போய் கதவு தர. சரிங்க, பாரு. வணக்கம்ப்பா. என்னங்கப்பா, நான் சொல்றத கேட்டு
நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு போய் கிராமத்துல செட்டில் ஆயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்ன புரியுதா? நீங்க சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது. இந்த பார் குமாரு, உங்க ஊர் மாநகரிலேயே நீங்க இருக்கிறதுக்காக ஒரு வீடும் 2 ஏக்கர் நிலமும் ஐயா உங்க பேருக்காக எழுதி வச்சிருக்கிறேன். இது அதுக்கான பத்திரம். இதை ஒழுங்கா வாங்கிட்டு ஊர்ல போய் சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க. நீங்க நான் சொன்னது சரிதானுங்களா? ரைட்டா தப்பான்னு நான் சொல்றேன், நீ மூடிட்டு சும்மா இரு. குமாரம் லதாவும் பிழைக்க தெரிஞ்ச பசங்க புத்திசாலித்தனமா நடந்துக்குவாங்க. ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? அந்த வீடு எங்க அம்மாவுடைய பங்கு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அந்த வீட்டுல தான். அந்த வீட்டை எங்களால விட்டு கொடுக்க முடியாது. யோ வக்கீலு, தொட்டவளுக்கெல்லாம் சொத்து எழுதி கொடுக்கறதா இருந்தா நான் மொட்டையா போக வேண்டியதையா? வயல்ல நெல்லு விளையிலனா கவலைப்படலாம், வரப்புல புல்லு முளையிலனா கவலைப்பட முடியுமா? சரிதானுக்கியா? என்னால முடியாது. உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க. நீங்க என்ன ஏமாத்தி அந்த சொத்தை எழுதி வாங்குனீங்கன்னா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய், என்ன மிரட்டுறியா? பொறப்பு ஒண்ணா இருந்தா வளர்ப்பு வேறடா. கொடுக்கறத வாங்கிட்டு மூடிட்டு போ. தம்பி வேணடா, வா போலாம். டேய் ராஜா, நீ செய்யறது ரொம்ப தப்புடா. அம்மா கொடுக்குற பணத்தெல்லாம் இப்படி தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியே. பின்ன என்னடா, அம்மா அனுப்புற பணத்தை எல்லாமே இப்படி தானதம் பண்ணியிருந்தா அம்மா திட்டாம என்ன பண்ணுவாங்க? டேய், நான் ஒன்றும் அந்த பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணலடா. கஷ்டப்படுற ஏழைகளோட கல்யாணத்துக்காகவும் 2 குழந்தைங்களோட ஸ்கூல் படிப்புக்காகவும் தான் கொடுத்தேன். நான் என்னடா பண்றது? எனக்கு மட்டும் என்னடா எங்க அம்மா பிரிஞ்சு பண்ண ஆசையா என்ன? எனக்கு அவங்க கூடிய இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான். பட் அம்மா தான் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் இதை புரிஞ்சுக்கலன்னா எப்படிடா? நானும் உள்ளூர்லயே ஒரு வேலைக்கு போயிட்டு அம்மாவை ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்டா. ப்ளீஸ்டா என்ன புரிஞ்சுக்கோங்கடா. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஆண்டி. வாமா ஜானு, இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? இல்ல ஆண்டி. என்ன சாப்பிடுற? காஃபி? ஓகே. யா. இன்டர்வியூ லெட்டர் மாதிரி இருக்கு. இந்தாம்மா காஃபி. என்ன ஆண்டி, ராஜாவோட இன்டர்வியூ லெட்டர் இங்க இருக்கு? ஆமா, இது அவனுக்கு வந்த இன்டர்வியூ லெட்டர் தான். இதை இங்க வச்சுட்டு அவன் பாம்பேல எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவான்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க ஆண்டி? ஜானு, உன் மொபைல் கூட. ஹே, ஜானகி கால் பண்றடா. பேசுற. ஹலோ. ஹலோ ராஜா, நான் அம்மா பேசுறேன். எங்கடா இருக்க? இன்டர்வியூ லெட்டர் இங்கேயே வச்சுட்டு போயிட்ட? ஹே, ஜானகி மொபைல்ல இருந்து அம்மா பேசுறாங்க. என்ன ஜானு, என் குரலை கேட்டதும் கட் பண்ணிட்டான். ஏய், டேய் ராஜா, எத்தனை நாளைக்கு அம்மாவோட இப்படி போய் சொல்லி சமாளிப்பீங்க? நான் என்னடா பண்றது? என்னம்மா, என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா ஆண்டி? அவ என்ன செய்யறான்னு எனக்கு தெரியலம்மா. ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க ஆண்டி, கவலைப்படாதீங்க ப்ளீஸ். இல்லம்மா, அவனுக்கு வெளியூர்ல போய் வேலை செய்யவே இஷ்டம் இல்ல. நான் கம்பல் பண்ணதால தான் அவன் பாம்பே இன்டர்வியூக்கே போக சம்மதிச்சான். ஒருவேளை நான் சொல்றது பிடிக்காம. என்ன ஆண்டி, ராஜா அப்செட் ஆயிருப்பாருன்னு பயப்படுறீங்களா? ஆண்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி. ராஜா உங்களை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அப்படி போற அளவுக்கு அவர் என்ன பாசம் இல்லாதவரா? இல்லம்மா, என்கிட்ட சொல்லாம அவன் எங்கேயுமே போக மாட்டான். அதான் எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் வரி ஆண்டி. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஆண்டி. ராஜா நிச்சயமா வருவாரு. அவர் வந்ததுமே வேலைக்கு போக வைக்கிறது என் பொறுப்பு. இனிமே நீங்க சந்தோஷப்படுற மாதிரியே எல்லாம் நடக்கும். சந்தோஷமா இருங்க ஆண்டி. ஓகே? என்னங்க? என்னங்க சொல்லு. ஐயோ, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு 5 லட்சமாவது தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏய், டவுரி கொடுக்கறது வாங்குறது எனக்கு பிடிக்காது தெரியல. அப்புறம் எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டு இப்ப 5 லட்சம் வேணும்னு புலம்பு. என்னங்க இது? ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க? ஏய், உனக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற. எனக்கு அக்கறை இல்லையா? பிசி ஃபைனான்ஸ் கிட்ட பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.
அந்த பணம் வரதுக்கு கொஞ்சம் முன்ன ஆகும். இப்போ என்ன என்னடி பண்ண சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும், நீ படுத்து தூங்கு. ஐயோ, இந்த வீட்ல நான் யார்கிட்ட எது சொன்னாலும் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. புலம்பாத. சரி சரி. ராணி நினைச்சா எதுல வேணாலும் ஜெயிக்கலாம். எந்த ராஜாக்கும் செக் வைக்கலாம். ஹாய் ஜானு. ஹாய் ஆண்டி. எப்ப வந்த? இப்பதான். ராஜா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏன் போல? அம்மா எப்படி வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இல்லை ஜானகி, சின்ன வயசுல இருந்து என்னோட சந்தோஷம்தான் அவங்களோட சந்தோஷம் நினைச்சு எனக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம். அம்மாவோட வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். என் புள்ள அன்னைக்கு செஞ்சது பாத்தியாமா? இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு வந்திருக்கான். ஆனா ஒரு விஷயம்மா, நான் உன்னை வாழ வைக்கல, அவன் தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி கை நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கே தவிர அவன் அமுச்சு வைக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. எப்படி இருந்தாலும் அவன் நல்லா இருந்தா சரி. ஜானு, காஃபி எடுத்துட்டு வரேன். ரீமிக்ஸிங் பாடலா கத்துறாளே, பேயாட்டம் சுத்துறா, போராட வைக்கிறா, தாண்டி குடி தாண்டி குடி, தாவணி பாரம் தாங்குவா. அதாடி பொய்களா சொல்லுறானே, மத்தையால் என்னதான் கொல்லுறானே, ஊதாரி போலத்தான் ஊரெல்லாம் சுத்துறா, வேலை வெட்டி செய்யலனா அமில செல்ல காசுதா. உலகத்தை உந்தன் பேரில் மாத்த போறேன், நிலவத்தான் உந்தன் வீட்டில் பூட்ட போறேன், இமயத்தை ஐஸ்கிரீமா மாத்தி தாரேன், இதயத்தில் லவ் ஸ்கின் தான் போட போறேன், கன்னித்தீவில் கண்ணை கட்டி ஓட போறேன், துள்ளி துள்ளி உன்னை பத்தி பாட போறேன். கட்டங்கட்டி திட்டம் போட்டு வருவேன்.
ஊராச்சூர் காளி என்ன பாரேண்டி உசிரள்ளி உள்ளங்கையில் தாரேண்டி கைய கட்டி வாய பொத்தி நிக்கிறேண்டி ஓ கண்ணை பார்த்து பேசும்போது திக்குறேண்டி திட்டம் போட்டு வருவேன் தீக்கோழி கண்களால் கொத்துறாளே ரீமிக்சிங் பாடலா கத்துறாளே பேயாட்டம் சுத்துறா போராட வைக்கிறா தாண்டி குடி தாங்கி புடி தாவணி வாரம் தாங்குமா சுத்துறா வேலை வெட்டி செய்யலினா அம்பிள செல்ல கசதா என்னடி படிக்கிறியா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறியா? என்ன லவரோட ட்ரீமா? யாரு கூட டியூட் பாடுற? அந்த புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது, உனக்கு தான். என்ன ஜானகி, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்துருக்கீங்க. ஸோ கோர்ஸை முடிச்சுட்டு ஃபாரின் வேலைக்கு போகிறது, லட்சமாக சம்பாதிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிற ஐடியாவா? நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும், மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும். ஐ லைக் ஆல்வேஸ் சிம்பிள். தட்ஸ் மை பிரின்சிபல். ஹே, தட்ஸ் நைஸ். நான் கூட உன்ன மாதிரியே தான் இங்கே சிம்பிளாக மனசுக்கு பிடிச்சவளோட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை வாழணும். இந்த ஃபாரின் வேலை, கை நிறைய சம்பளம், இதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஐ வாண்ட் சிம்பிள், பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப். கொடுக்கறத வாங்கிட்டு போக மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். போட்டு தள்ளிடு. சொத்தா வேணும் சொத்து. இப்ப பார்த்தல நீ சொன்னதை கேட்டீங்களாடா? என்னமாச்சு? பேரண்ட்ஸ் அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜீப்ல ஏத்தியா? ஓகே சார். சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி உங்க ஹாஸ்பிடல். ஏய் யார் மேல கை ஏறா வண்டி. ஏய் ஏறா. யார் மேல கை வைக்கிற? ஏய் ஏய் அப்படியே ஏத்து. விடுடா. அம்மா, கொடு. இன்விடேஷன் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்பா வந்தானே அவர்கிட்ட காட்டுன. ஏய் அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு அதுக்குள்ள அவசரமா? நீ போய் உன் வேலையை பாரு, அவங்களுக்கு நான் போய் கொடுத்துக்கிறேன். ஜானு, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, அப்பாக்கு எவ்வளவு வேணும்னு கேளு. அப்பா உங்களுக்கு எத்தனை இன்விடேஷன் வேணும்?
என்ன கேட்ட இந்த வீட்டில் எல்லா வேலையும் நடக்குது. கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணது உங்க அம்மா, பத்திரிக்கை அடிச்சது உங்க அம்மா. இந்த வேலையும் உங்க அம்மாவே செய்யட்டும். எனக்கு ஸ்டேஷன் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹாய் ராஜா. ஹாய் ஜானு. சிட். என்ன ஜானு திடீர்னு? ஏன் திடீர்னு வரக்கூடாதா? சொல்லிட்டு தான் வரணுமா? அப்படிலாம் இல்லை. ஆண்டி எங்க? அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. அம்மா வந்துருவாங்களா இல்ல லேட் ஆகுமா? அப்பயே போயிட்டாங்க, வர டைம் தான். என்ன மேட்ரு? உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். என்ன திடீர்னு இன்விடேஷன்? எனக்கு தான்ப்பா மேரேஜ். யாருக்கு? எனக்கு தான். மாப்பிள்ளை யாரு? நீதான். இன்விடேஷன் கொடு ஜானு. ஜானு ஜானு ப்ளீஸ் ஜானு. ஜானு விளையாடாத ஜானு ப்ளீஸ். இன்விடேஷன் கொடு ஜானு. சொல்றத கேளு. ஜானு எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன் ஆண்டி. அக்காக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் உங்களை பார்த்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க ஆண்டி. ஆண்டி இன்னைக்கு ஈவினிங் வீட்ல கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்களும் ராஜாவும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரமா. எஸ். பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கு? இல்ல இன்னும் கியூர் ஆகல சார். இப்போ என்கொயரி பண்ணலாமா? சார் பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது 1 வீக் கழிச்சு என்கொயரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 1 வீக் ஆகுமா? ஆமா சார். அப்போ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்குறேன். ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். அடிச்சு மிரட்டியாது அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க. ஏண்டா இன்சூரன்ஸ் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ஒரு புண்ணாக்கு கிடையாது, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறியா? பொம்பளை பார்க்காம கூட வண்டி வச்சு இடிச்சிருக்க, தப்பிக்கலாம்னு பாக்குறியா? போலீஸ்காரன் என்ன நினைச்ச? ராஸ்கல் இடிச்சு முதுகில் கட்டிடு. வணக்கம் சார், நான் வக்கீல் ஜெயராமன். கனல் பாண்டியன் சார் இருக்கார்ல, அதான் நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஆமாயா, உடனே ஜாமீனுக்கு வந்துடுவீங்களா? 307ல் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு. 307 என்னன்னு தெரியுமா உனக்கு? 279 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். 279 என்னன்னு தெரியுமா உனக்கு? 337 338 கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். மரியாதை இடத்த காலி பண்ணு. இது விஷயமா மறுபடியும் வந்த தொலைச்சிடும். கெட் அவுட். சார் அந்த தம்பி யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தெரியுமா? நான் அவனை பாத்துக்கிறேன். நீ போ. போயா. என்ன லுக் விடுற? ஹலோ கீதா, வெக்கப்படாது. அங்க பாரு உன் தங்கச்சி லைன் கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஹலோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமாமா, என் பொண்ணு பூ மகாலட்சுமி தான். யாரு அவங்களா? வாங்க ஆண்டி. வணக்கம் டாடி. இவர் ராஜா. ஹலோ தெரியுமா? அப்படியா? வணக்கம்மா. அம்மா இந்தாங்க. இந்தாங்க ராஜா. தேங்க்யூ. இந்தாங்க ஆண்டி. அம்மா ஜானு பாரு, ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இப்ப பாரு, அத நிக்கிறாங்களே கல்யாண பொண்ணு, அவங்களும் தான். கிண்டலா? உண்மையை சொன்னா கோவம். அம்மா என்னம்மா வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா? ஏ ஜானகி, இதான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுப்பா. அங்கிள் சொல்லுங்க அங்கிள், நீங்க ஜானகி கிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணதுன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். கமான் ஜானகி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் சகல மாணவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், கல்யாண பெண்ணான என் அருமை அக்கா கீதா ஒரு நடனம் ஆடி நம்மள மகிழ வைக்க போறாங்க. ஏண்டி என்ன இப்படி மாடி விடுற? சரி சரி, ஓகே, நான் ஆடினா நீயும் ஆடணும், ஓகேவா? என்னையா அந்த சியோட பெரிய தொல்லையாகி போச்சு. யோ 507, உங்க ஆளு கொஞ்சம் கூட மசிய மாட்டேங்கிறாரு. அவர் என்னையா பண்ணலாம்? வக்கீல் சார், நான் அவர் கூட 15 வருஷமா டியூட்டி பார்த்தவன் மதுரையில். அவரை ஒன்றும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? அதுக்கு ஒரு ஐடியா. சொல்லு சொல்லு சொல்லு. அவர் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு பணத்தை என்னதான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பணத்தை
அவர் வைஃப் கிட்ட கொடுத்து நாம காரியத்தை சாதிச்சுக்கலாம். எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியா. அம்மா அம்மா இங்கதான் இருக்கீங்களா? ஓ நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. நம்ம ஐயா தான் இவரை அனுப்பி வச்சாரு, ஏதோ பார்க்கணும்னு சொன்னாரு. ஐயா வெளியில போயிருக்காரு. சரிம்மா. பரவாயில்ல வாங்க உட்காருங்க. காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. ஐயா கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தாரு, சார் பணம் கொண்டு வந்திருக்காரு, வாங்கிக்கங்கம்மா. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் கொடுக்க சொன்னாரு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். இல்ல அவரெல்லாம் இந்த வாங்கிக்கங்க மேடம், தயங்காம வாங்கிக்கங்க. நல்ல காரியத்துக்கு தானே பயன்பட போகுது, வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். அப்ப நான் வரேம்மா. வாங்க. இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணமா? இல்லங்க, இவ சின்னவ. ஓ வரேன் மேடம். வாங்க வாங்க சம்பந்தி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வணக்கம் தம்பி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. சம்மதி பேசிட்டு இருக்க, கீழே ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு வரமா? சரி. இந்தாங்கம்மா, கல்யாணத்தை நல்லபடி ஏற்பாடு பண்ணுங்க. வரங்க. பார்வதி, பார்வதி, ஏன் இப்படி டென்ஷனா வரீங்க? நம்ம வீட்டு குரூப்பா வந்துட்டு போறாங்களே, அவங்க என்ன விஷயமா வந்துட்டு போறாங்க? நீங்க தான் அவங்கள அனுப்பி வச்சதா சொன்னாங்க. ஏய், என்னடி வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, நீங்க தான் ஒண்ணும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பிசி 507 தான் அவங்களை கூட்டிட்டு வந்து ஐயா கொடுக்க சொன்னதா சொல்லி பணம் கொடுத்தாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சம்பந்தி அம்மாவும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்தாங்க. அதான் பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். என் பேரை சொல்லி யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. நீங்க தான் பிசி 507 மூலமா அந்த பணத்தை கடன் வாங்கி கொடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். நீ இவ்வளவு தூரம் வந்த பிறகு என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எந்த சூழ்நிலையிலையும் என்னோட நேர்மை விட்டு கொடுக்க முடியாது. உங்களை கேட்காம வாங்குனது தப்புதான், அதனால இப்ப என்ன கேட்டு போச்சு? பொண்ணு கல்யாணத்துக்கு தானே வாங்கினேன். ப்ளீஸ் பா, விடுங்கப்பா. அம்மா திருந்தவே மாட்டேன், திருந்தவே மாட்டேன். அம்மா ப்ளீஸ் மா, அழாதீங்கம்மா. அம்மா என்ன சார் பிரச்சனை எப்படி சமாளிச்ச பாத்தீங்களா? நரி மாதிரி இருந்து காரியத்தை முடிச்சிட்டல. யோ, நீ எங்கேயா முடிச்ச? இது முடிச்சதெல்லாம் அந்த போலீஸும் அந்த புரோக்கரும் தான். இந்த பார்ட்டியே அவங்களுக்காக தான். தேங்க்யூ சார். இவங்களோட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணிக்க. என்ன சார், நான் தானே சார் உங்களை ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்தேன். என்ன கூட்டு வந்தா போதுமா? முதல்ல அண்ணனை கூட்டு வர வழியை பாரு. சரி, உடனே ஏற்பாடு பண்றேன். ஹலோ, சாருங்களா? வீட்டில் அம்மா ஏதாவது சொன்னாங்களா? டைம் ஆகிட்டே இருக்கு சார், இன்னும் நீங்கள் ஆளை அனுப்பலையே.
கட்ட கட்ட பாட்டு கட்ட காட்டுக்குள்ள கூத்துக்கிட்ட கிட்ட கிட்ட தேடி வந்து கூடிக்கிட்ட கட்ட கட்ட பாட்டு கட்ட காட்டுக்குள்ள கூத்துக்கிட்ட கிட்ட கிட்ட தேடி வந்து கூடிக்கிட்ட ஆசை தீர பார்த்து பார்த்து மூச்சு விட்ட ஏங்கி ஏங்கி மூச்சு முட்டை ஊத்திக்கிட்ட காமதேவ கோயிலுக்கு நின்றுக்கிட்ட நேத்தி கடன் தீக்க என்ன செத்துக்கிட்ட காமதேவ கோயிலுக்கு நின்றுக்கிட்ட நேத்தி கடன் தீக்க என்ன செத்துக்கிட்ட என்னோடு அன்னை என்னோடு சேர்ந்தால் சுகம் நம்மோடு இரவை கொண்டாடு இடையில் வந்தாடு விழுந்தால் மிச்சம் இங்கேது பித பிதமான இன்பம் மண்ணில் உண்டடா சுகம் குறையாமல் தரும் காமதேனுடா தினம் தினம் நீயும் என்னை கண்டு கொள்ளடா பூக்களிச்ச ஆசையெல்லாம் செலவு செய்யடா பூக்களிச்ச அழகியெல்லாம் களவு செய்யடா கட்ட பாட்டு கட்ட காட்டுக்குள்ள கூத்துக்கிட்ட கிட்ட கிட்ட தேடி வந்து கூடிக்கிட்ட கட்ட கட்ட பாட்டு கட்ட காட்டுக்குள்ள கூத்துக்கிட்ட கிட்ட கிட்ட தேடி வந்து கூடிக்கிட்ட ஆசை தீர பார்த்து பார்த்து மூச்சு விட்ட ஏங்கி ஏங்கி மூச்சு முட்டை ஊத்திக்கிட்ட காமதேவ கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட நேத்து கடன் தீக்க என்ன சேர்த்துக்கிட்ட காமதேவ கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட நேத்து கடன் தீக்க என்ன சேர்த்துக்கிட்ட சிந்தாமல் ரத்தம் சுண்டாது உச்சம் சொல்ல வந்தேனே தடையும் இல்லாமல் எதையும் இல்லாமல் முழுசா என்னை தருவேனே இளம் வயதிலே ஆண்கள் மீசை பேசுவே பெரிய செவிலே பெண்கள் ஆசை பூக்குவே எதனால்தான் நெஞ்சில் காய்ச்சலாகுமே மேற்கு மூடி வானம் என்றும் மறைந்ததில்லையே என் மோகம் தீர்ந்தும் தேவராசன் நரைத்ததில்லையே கட்ட கட்ட பாட்டு கட்ட காட்டுக்குள்ள கூத்துக்கிட்ட கிட்ட கிட்ட தேடி வந்து கூடிக்கிட்ட கட்ட கட்ட பாட்டு கட்ட காட்டுக்குள்ள கூத்துக்கிட்ட கிட்ட கிட்ட தேடி வந்து கூடிக்கிட்ட ஆசை தீர பார்த்து பார்த்து மூச்சு விட்ட ஏங்கி ஏங்கி மூச்சு முட்டை ஊத்திக்கிட்ட காமதேவ கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட நேத்தி கடன் தீக்க என்ன சேர்த்துக்கிட்ட காமதேவ கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட நேத்தி கடன் தீக்க என்ன சேர்த்துக்கிட்ட ஜானகி ஜானு ஏ கீதா கல்யாணம் பொண்ணு வாம்மா கல்யாணம் எல்லாம் எப்படி போகுது நிறைய பணம் சம்பாதிக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்கணும் உலகம் பூரா சுத்தணும் நல்ல லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணணும் மொத்தத்துல ஒரு ராணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்க போகுது நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கணும் வாங்க பாப்போம் பாப்போம் வணக்கம் மேடம். என்ன வண்டி ஓட்ட பழகிறியா? உங்க அம்மா வாங்கின லஞ்ச பணத்தை எல்லா பத்திரிகையிலையும் போட்டு நான் ரச்சிருவோம்.
போ உங்க அப்பா கிட்ட சொல்லுப்பா வரட்டா. என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு உனக்கு? பத்திரமா போயிட்டு வா. ஓகே. பார்த்து ஜாக்கிரதையா போங்க. அம்மா பாரு, கீதா எவ்வளோ சைலண்டாக இருந்தா. இப்போ பாரு. என்னங்க கூப்பிடுறா. என்ன மாப்பிள்ள? அனுப்பிச்சு விடு. கல்யாணம் பண்ண பாரு, இவ்வளோ அமைதியாக இருக்காங்க. ஹலோ, ஹாய் டாட். வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே பாய். ஹே ஜானகி, ஒரு நிமிஷம் இல்லை. என்ன ஒரு வாரமாக ஆளே பார்க்க முடியல? ஹே ஜானகி, என்னாச்சு? ஜானு, ஏன் பேச மாட்ற? என்ன ஜானகி, என்ன பிரச்சனை? உங்க அக்கா கல்யாணத்துல கூட நீ சந்தோஷமாவே இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லு ஜானு, என்ன பிரச்சனை? ஏன் அழுவுற? சரி ஜானு, எல்லாம் தானா அதுவே சரியா போயிடும். அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாத, புரிஞ்சுதா? ஓகே. ஹலோ, நான் டாக்டர் நந்தகோபால் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நான் தான் பேசுறேன். ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் பண்ண 2 பேஷண்ட்டும் கியூர் ஆயிட்டாங்க சார். வெரி குட். வந்து என்கொயரி பண்ணுங்க. நான் உடனே வரேன். ஓகே சார். மிஸ்டர் குமார், இப்போ பரவாயில்லைங்களா? பரவாயில்ல சார். ஓகே, டேக் கேர். எஸ், என்கொயரி ஆரம்பிக்கலாமா? ஓகே, தாராளமா. ஹாய், படுங்க. கமான், படுங்க. பரவாயில்ல சார். உங்களை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு? எங்க சொத்து பிரச்சனைக்காக சொல்லுங்க. என்ன சார் நோட் பண்ணிக்க. என்ன கொலை பண்ண பார்த்தாங்க சார். கொலை பண்ணும்போது? ஓ, அப்போ ஜீப்ல வந்தது உங்க? எங்க அப்பாவும் அண்ணனும். ஓகே, நோட் பண்ணிக்க. ஹலோ, யாரு? என்ன இன்ஸ்பெக்டர், வாக்குமூலம் கரெக்டாக எழுதி வாங்கிட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த மோதலும் இல்லையே, அப்புறம் ஏன் எப்பவுமே பிக்கல் புடுங்கல்ல என்ன மாட்டி விடுறீங்க? ஒன்று தெரியுமா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தத அதெல்லாம் என் வீட்டு காசுல தான். உழைக்க தெரிஞ்சீங்க இன்ஸ்பெக்டர், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே இருப்பீங்க? பெரிய பெரிய ஆள்லாம் என்ன லெவல்ல இருக்கிறான். ஐயோ ஐயோ. ஏய், உட்கார அவள. ஏய், ஆடி. வா. ஆடி. சீக்கிரம் ஏறு, ஓடி வா. எதுவா இருந்தாலும் அனுசரிச்சு போகணும் என்ன? அப்பதான் ஃபோன்மா. ஹலோ. சொல்லுங்க. கீதா இங்க தான் இருக்கா. என்ன விஷயம்? பேசணுமா? ஒரு நிமிஷம், அப்பா பேசணுமா? அப்பா சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அப்புறம் பேசுறேன். ஒண்ணுமில்லையாம்மா. பார்வதி, வரங்க. பார்வதி, பார்வதி. என்னங்க ஆச்சு? உள்ள சாமி கும்பிட்டு இருந்தேன், அதான். நல்ல சாமி கும்பிடு. நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு சாமி கிட்ட கேட்டு சொல்லு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? Shut up. ஹலோ. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன தேடி தேடி அலைஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டீங்க போல இருக்கு. டேய்,
என் மகளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இன்ஸ்பெக்டர். இங்க பாருங்க, இந்த கேஸ்ல இருந்து என்ன விடு வச்சீங்கன்னா உங்க பொண்ணு பத்திரமா திரும்பி வருவா. புரியுதா? இந்த பாரு, சட்டத்துக்கு முன்னாடி நீ குற்றவாளி. குமார் தெளிவா வாக்குமூலம் கொடுத்துருக்கான். என்னால எதுவும் செய்ய முடியாது. குமார் யாரு? எப்படி இருந்தாலும் உன் தம்பி போற தானே. அவன் சொத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, சொத்துல பாதியாவது கொடுக்கலாம்ல. அப்படி கொடுத்தீங்கன்னா குமார் கிட்ட பேசி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றேன். நல்ல முடிவு இன்ஸ்பெக்டர். என்னம்மா, ஓகேமா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஆமா, உன் புருஷன் காணா போன உன் பொண்ணை தேடாம என்ன தேடிட்டு இருக்கானமே? இல்ல கூத்தமா இது. தயவு செஞ்சு என் மகளை விட்டுடுங்க ப்ளீஸ். மக என்கிட்ட தான் சேஃபா இருக்கா, அழகா இருக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் கெஞ்சி கேக்குறேன். இங்க பாருமா, இந்த சென்டிமெண்ட் அழுவுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சொல்றத கவனமா கேளு. உன் புருஷன் யார் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு ஆக்சிடென்ட் கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு துடிக்கிறானோ அந்த குமாரை போய் நீ நேர்ல பாக்குற. கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றேன். அப்புறம் புருஷன் கிட்ட பொண்ணு உயிரோட வேணுமா வேணாமான்றத கேட்டு சொல்லு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அப்படின்னா உடனே குமாரை போய் பார்த்து பேசு. அப்படியே புருஷன்கிட்டயும் பேசு. ஹலோ ஹலோ ஹலோ. எங்கடி ஓடுற? அழாதீங்கம்மா. ஜானகி, ஜானகி, ஜானு, என்ன யாருமே இல்லையா? ஜானு, ஹலோ, வாங்க ராஜா. மேல வா. ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? என்ன பிரச்சனை ஆண்டி? ஜானு எங்க அங்கிள்? 2-3 நாளா பார்க்கவே முடியல. ஜானு, ஜானு இல்லையா? ஏன் சைலண்டா இருக்கீங்க? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அங்கிள், அங்கிள், ஏதாவது ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்ன நடந்ததுன்னா, அங்கிள், எல்லாம் விதிப்பா. நான் என்ன சொல்றது? காஃபி வந்துடும், குடிச்சிட்டுருங்க. நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். அங்கிள்,
இன்ஸ்பெக்டர், குமார் விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இதை பத்தி மேல் கொண்டு பேசணும். ஹோட்டல் சுப்ரீம் வாங்க. நான் இன்ஸ்பெக்டர் இல்லை. அப்போ நீ யாரு? நான் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஃபேமிலி ஃப்ரெண்டா? ஓகே, இங்க பாரு, நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கோ. நீயே வந்தாலும் சரி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்தாலும் சரி, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வரணும். இதை நீ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ற, புரிஞ்சுதா? காஃபி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அவன் தான் அங்கிள் பேசினான். இன்னும் ½ அன் ஹவரில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணுமா? அப்படியா? நீங்கள் போக வேண்டாம் அங்கிள், நான் போகிறேன். என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? சரிப்பா, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போ. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குமார் கிட்ட இது விஷயமா பேசுவேன். அங்கிள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் பேசுகிறேன். டோன்ட் வரி அங்கிள், தைரியமாக இருங்க. வாடா. பீர் சாப்பிட்ற அடிக்கலாம் கொஞ்சம் டீ குடின்னு சொன்னா எப்படா குடிப்பாவ? டேய், இங்க பார், குடி குடி குடிடி. உன் டார்ச்சருக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். குடி. போடா. ஏய், குடி. ஏய், குடி. 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 நீ செய்யறதெல்லாம் பொறுத்துக்கிட்டா நான் பயந்துட்டேன்னு நினைச்சியா? எங்க அப்பா வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையும் மீறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்னையே நான் அழிச்சுக்கிறதுக்கு தயங்க மாட்டேன். Be careful. ஏய், என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்தது தெரியாது உனக்கு? எனக்கு இதெல்லாம் பிடிக்காத தெரியல உனக்கு? ஏய், பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்கியா? பாரு, இனிமேல் இந்த பொண்ணு கிட்ட மரியாதை நடந்துக்கணும். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போ. சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட ஆள் வருவான், அவன் என்ன சொல்றான்னு கேட்டு வா. சரி, புரிஞ்சுதா? போ. ஏய், வாங்கடா. ஏய், இந்த ட்ரெஸ் போடுறீ. ஹலோ அம்மா, நான் ராஜா பேசுகிறேன். ராஜாவா? எங்கடா இருக்க? என்ன பிரச்சனை? அம்மா, ஏன் நீ ஃபோன் பண்ணல? அம்மா, ஜானகி யாரோ கடத்திட்டாங்க, அதை தேடி போயிட்டு இருக்கேன். நான் வந்து பேசுகிறேன். பாத்துப்பா, நீ எந்த பிரச்சனையும் மாட்டிக்காத. ஜானகி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடு. சரிம்மா. ராஜா. அம்மா, ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா, பத்திரம், சீக்கிரம் வந்துடு. அம்மா, நீ கவலைப்படாத.
ராஜா இப்பதான் ஃபோன் பண்ணா. ஜானு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். அழாதீங்க. ஹே, ஓடி ஒழுங்கா உள்ளே இரு. உங்க அப்பா நாங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குற வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற. உங்க அப்பா கம்ப்ளைண்ட் பேப்பரோட வரலன்னு வைய மகள உன் கதி அதோ கதிதான்.
ட்ரெஸ்ஸை மாத்திட்டியா? இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே தேவதை மாதிரி இருக்க. உன்னை அப்படியே கடிச்சு தின்னலாம். ராஜா எங்கடா போயிட்டீங்க? எல்லாரும் சீக்கிரமா வாங்கடா. ஜானுவை இங்க தாண்டா அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஏரியாவுல தான் சொன்னாடா. ஏய் வாங்கடா சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. இது என்ன ஷூலேஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு? அட அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேடா மடையா. இங்க பார், நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கிளம்பு. வா. வாங்கடா. எடுறா வண்டிய. தப்பிக்க முடியாதுடா. எந்த ஜில்லாவுக்கு போனாலும் விட மாட்டோம்டா. போங்கடா, வருவோம்டா. மச்சான் வண்டி நம்பரை நோட் பண்ணிருக்கேன்டா. டேய், இந்த வண்டி நம்பரை வச்சு என்னடா பண்றது? இது யாரோட பர்ஸ்? மச்சான் அவனுக்கு பர்ஸ் தான் இருக்கு நினைக்கிறேன் மச்சான். பாரு மச்சான். என்னடா ஒரே மைசூர் அட்ரஸா இருக்கு? ஒருவேளை இங்க கூட்டி போயிருப்பாங்களோ? ஆமாடா மச்சான், இருக்கலாம்டா. வாடா மச்சான். வாடா. என்னப்பா குமார்? வாங்க சார், வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சார். எல்லா பிரச்சனையும் கேள்விப்பட்டேன் சார். சார் இன்னைக்கு நானும் எங்கள் அக்கா உயிரோடு இருக்க காரணம் சிஐ சார் தான் சார். இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் என்னோட சுயநலமும் அடங்கியிருக்கு சார். ஏன்னா எங்கள் சொத்துல எங்களுக்கு பாதியாவது வாங்கி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக நான் அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். சரி, இதில் ஒரு கையெழுத்து போடு. ஓகே சார். அக்கா எங்க? கோவிலுக்கு போயிருக்காங்க சார். அப்படியா? உடம்ப பார்த்துக்கோ. ஓகே சார். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே. ஏய் மூத்ரி, இந்த இன்ஸ்பெக்டர் கம்யூனிட்டி வரேன்னு சொன்னானே, டாடி, குமாருக்கு நம்ம சொத்துல பாதி கொடுக்கறதாக முடிவு பண்ணிட்டீங்களா? ஆச்சரியமா இருக்க. கொடுக்கறேன்னு தானடா சொல்லியிருக்கிறேன். நம்ம சொன்னதை என்னைக்கு செஞ்சிட்டோம் பெருசா. வாரி கொடுத்துருவா போறேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடி. அந்த இன்ஸ்பெக்டர் வந்துருவோம். எதுக்குப்பா? நமக்கு இந்த பிரச்சனை இழுத்துட்டே போறதுல பிடிக்கல. ஒண்ணு பிரச்சனையை முடிக்கணும், இல்ல பிரச்சனை பண்றவனை முடிக்கணும். என்ன நினைச்சிருக்கோம்? என்னடா இது? அடிக்காதுடா. அது சின்ன பொண்ணு, பாவம் விளையாடத்தான் செய்யும். நமக்குத்தான் வேகம். இந்த பாட்டில் இப்படி அடிக்கிறதுமா, இப்படி அடிக்கிறது இல்ல.
நேத்து பார்த்தமே பார்ல நேபாளி, அவனை புடிச்சு நொங்கு 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 வச்சுக்க, ஒட்டுமொத்த கருங்காலிங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம்டா. நீ சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு. வா முதல்ல போய் அவனை பார்க்கலாம். போட்டியா? இப்படி போனா எப்படா போறது? பேசாம வாடா. கூட வந்த 2 பேர் எங்க போயிருக்காங்க? என் ஜானகி எங்க வச்சிருக்கீங்க? ராவண போட்ட என்ன கொண்டாத, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன கொண்டாத. நம்ம தேடி வந்த வீரபூமி இதான்டா. ஆமாண்டா, பாப்பலாம். ஏன் 2 செல்லங்களா இங்க வாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சீக்கிரமா ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்க? இப்போ வந்துருவான்பா. இன்னும் நொப்ப வந்துருவான். சொன்ன நேரத்துக்கு வர்றதில்ல. என்னப்பா? வெயிட் பண்ணுங்க சார், ஐயாவை கேட்டு வந்துடுறேன். ஐயா சிஐ வந்திருக்காரு. அவரை எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணி உள்ள அனுப்பு. சரிங்க ஐயா. ஐயா உங்களை செக் பண்ணிட்டு உள்ள அனுப்ப சொன்னார். சரிங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. வெல்கம் டு மை பிளேஸ். நான் சொன்னதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? யா ஆஃப் கோர்ஸ். எங்க என் மக ஜானகி? உங்க பொண்ணெல்லாம் பத்திரமா தான் இருக்கிறா. ஆமா, அந்த குமார் கம்ப்ளைண்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணானே, அந்த பேப்பர்ஸ்லாம் எங்க? ரெடியா இருக்கு. எங்க குமாருக்கு சேர வேண்டிய சொத்து பத்திரம். யோ, அந்த பத்திரத்தை காட்டு. தூக்கி காட்டியா? என்கிட்ட கம்ப்ளைண்ட் பேப்பர் ரெடியா இருக்கு. என் பொண்ணை கொஞ்சம் அனுப்பி வை. பொண்ணா? டேய், போய் பொண்ணை கூட்டு வா.
அழாதம்மா. நீதான் தைரியமான பொண்ணாச்சே. அதான் நான் வந்து இல்ல தைரியமா. இன்ஸ்பெக்டர், பாசத்தை பொழியதெல்லாம் போதும், முதல்ல விஷயத்துக்கு வாங்க. கொடுங்க. போய் அடா மச்சான். ஆளுங்க மட்டும் என் மேல கை வச்சாங்க நடக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குமார் தாண்டா. போடுங்க. ராஜா நீ சுடாத, நான் பார்த்து. சார்
ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நான் இவங்களை ஷூட் பண்ண வேண்டியதா போச்சு. என்ன கைது பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. இது கொலை இல்ல. இட்ஸ் only the self defense. I can manage it. No Thank you, problem. Thank you so much.